நீட் தேர்வால் தமிழகத்தில் மேலும் ஒரு மாணவர் தற்கொலை செய்து கொண்டுள்ள சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. நீட்ல மார்க் குறைஞ்சிச்சு, நான் சூசைட் பண்ணிக்க போறேன். அடுத்து எந்த எக்ஸாம்ல மார்க் குறைஞ்சாலும் எனக்கு டிப்ரெஷன் ஆகுது, நான் சூசைட் பண்ணிக்க போறேன். இந்த மாதிரி தான் தமிழ்நாட்டில் பாதி ஸ்டூடெண்ட்ஸ் மென்டாலிட்டியில் இருக்கீங்கடா. ஆக்சுவலி ஒரு சின்ன கதை ஒன்று சொல்றேன். 2018 தமிழ்நாட்டுக்கு நீட் வந்த புதுசு. அப்போ 12th முடிச்ச ஒரு பையன் டாக்டர் ஆகணும் பயங்கர ஆசை. ஃபர்ஸ்ட் நீட்ல அட்டன் பண்றான், 300 மார்க்கு சம்திங் ஏதோ எடுக்கிறான். அவனுக்கு டாக்டர் சீட் கிடைக்கல. அந்த மார்க்கை தூக்கிட்டு கவுன்சிலிங் ஹால் போறான். நீ எடுத்த மார்க்கெல்லாம் எந்த காலேஜும் கிடையாது, மேனேஜ்மெண்ட் கூட கிடையாது, நீ கிளம்புன்னு அந்த சிஸ்டம் சொல்லி அவனை வெளியே அனுப்பிடுச்சு. அவனும் வெளியே வந்துடுறான். அதுக்கப்புறம் நீ இவன்லாம் டாக்டர் ஆக மாட்டான் அப்படின்னு ஊருக்காரங்க பேச, இவன்லாம் வந்து தகுதிக்கு மேலே ஆசைப்படாதுன்னு சொந்தக்காரங்க பேச, இப்படி எல்லாம் ஒரு பக்கம் பேசிக்கிட்டு இருக்கிறப்போ இந்த பையனுக்கு பிசிக்ஸும் வராது, கெமிஸ்ட்ரி வராது. பட் இருந்தாலும் வராத நான் படிப்பேன் அப்படின்னு சொல்லி அடுத்த வருஷம் அந்த பையன் படிக்கிறான். ஒரு பக்கம் ஊருக்காரங்களும் சொந்தக்காரங்களோட பேச்சுக்களையும் ஏச்சுக்களையும் தாண்டிட்டு இன்னொரு பக்கம் பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி வராதுன்றதை அதிகமாக போட ஆரம்பிக்கிறான். மைனஸ்ல மார்க் எடுத்துட்டு இருந்த அந்த பையன் 20 எடுக்கிறான், 30 எடுக்கிறான், 100 எடுக்கிறான், 150 எடுக்கிறான். கிளாஸ்லேயே டாப் ஸ்கோர் எடுக்கிற அளவுக்கு நல்லா படிக்கிறான். அப்புறம் 1 மாசம் ஆகுது, 2 மாசம் ஆகுது, காலங்கள் ஓடிக்கிட்டே இருக்கு. ஒவ்வொரு தடவையும் அந்த பையன் புக் ஓப்பன் பண்ணி வைக்கிறப்ப கண்ணுல கண்ணீரும் மனசுல வலியோட அந்த நாட்களை நகர்த்திக்கிட்டு இருக்கிறான். இப்படியே 6 மாசம் ஆகுது, 1 வருஷம் ஆகுது. 2019 அதே நீட் எக்ஸாம் எழுதிட்டு வர்றான். அவனுக்கு ரிசல்ட்டும் வருது. யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு 600க்கு மேல மார்க் எடுத்து தமிழ்நாட்டிலே நம்பர் 1 காலேஜ், இந்தியாவில் டாப் 10 காலேஜ், மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ்ல அந்த பையன் டாக்டர் சீட் பிடிக்கிறான். 2018 அவனுக்கு எந்த காலேஜுமே கிடையாதுன்னு சொன்ன அதே கவுன்சிலிங் ஏரியா 2019 அவனுக்கு கீழே தான் எல்லா காலேஜ் இருக்கு. அந்த பையனா பார்த்து செலக்ட் பண்றான். 2018 நமக்கு மார்க் கம்மியாயிருச்சுன்னு அந்த பையன் சூசைட் பண்ணியிருந்தா இன்னைக்கு டாக்டர் டான்னு ஒருத்தர் உங்க முன்னாடி நின்று நான் பேசிட்டு இருக்க மாட்டேன். அந்த பையன் நான் தான், வேற யாரும் இல்லை.